எப்படி வாங்க எப்படி சார் எம்எல்ஏ அது வரல அதுக்கு பொதுவாக சொல்லிக்கலாம். சரியா இப்படியா ரெடியா பேசலாமா? கரெக்ட். ஆனால் ஆர்குட்டின்னு வாங்கண்ணா, நீ பின்னாடி வரலாமே. இந்த பக்கம் வந்தீங்கன்னா சரியா இருக்கும். இங்கே வாங்க. இந்த கேப் பண்ணி நீங்கள் என்னால் இப்படி ஓட்டி நிலுங்க. இந்த கேப் கரெக்டாக எனக்கு தெரியும். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களும் அம்மாவுடைய அரசை தொடர்ந்து சிறப்பான முறையில் வழிநடத்துகிறார்கள். தமிழகத்திலே கடுமையான வறட்சி, கடுமையான வெயில், மழைப்பொழிவு குறைவு, அதனால் நிலத்தடி நீர் மட்டம் குறைந்து பல்வேறு இடங்களிலே பிரச்சனைகள் இருக்கிறது. இதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு வார காலத்துக்கு முன்னால் ஒரு விரிவான ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி எந்தெந்த பகுதியில் பிரச்சனை இருக்கிறது அந்த பகுதியெல்லாம் குடிநீர் பிரச்சனையை தீர்க்க சொல்லி உத்தரவிட்டார்கள். அதன் பின்னால் என்னுடைய தலைமையிலே உள்ளாட்சித்துறைக்குட்பட்ட அனைத்து மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகள், அதே போல் கிராம பஞ்சாயத்து உட்பட அனைத்து பகுதிகளிலும் குடிநீர் விநியோகம் சீரான முறையில் இருக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து அதிகாரிகளை வைத்து ஒரு விரிவான ஆலோசனை கூட்டம் நடத்தி எப்படி செயல்பட வேண்டும். அது மட்டுமல்ல, ஊராட்சிகளுக்கு 400 கோடிக்கு மேல் 430 கோடிக்கு மேல் நிதி ஒதுக்கப்பட்டு பைப்லைன் அமைப்பது, போர்வெல் அமைப்பது, இருக்கின்ற போர்வெல் ப்ளஸ் பண்ணுவது போன்ற பல்வேறு பணிகளை செய்வதற்கும், அதே போல் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி பகுதிகளிலும் இதே போல் பணிகளும், அதே போல் லாரி சப்ளை அதிகப்படுத்துவதும், கிராம பஞ்சாயத்திலும் கூட இதுக்கு மேலே லாரி சப்ளை கிடையாது, அதுக்கும் கூட இப்பொழுது அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. பல்வேறு ஏரிகளில் கல்குவாரிகள் எல்லாம் இன்றைக்கு சென்னை பகுதிக்கெல்லாம் குடிநீர் எடுத்து சுத்திகரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் கூட பல்லாவரம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளிலும் அதே போல் பம்மல் நகராட்சிகள் போன்ற பகுதிகளெல்லாம் புதிதாக திட்டத்தை துவக்கி வைத்தேன். நாடு நேராக போய் அதன் அடிப்படையில் இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் உட்பட்ட கோவை மாநகராட்சி, அனைத்து பேரூராட்சி, ஊராட்சிகளில் இருக்கக்கூடிய குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக இன்றைக்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர், அதே போல் மாநகராட்சி ஆணையர், நம்முடைய துவானுடைய எம்டி மற்றும் அனைத்து அதிகாரிகள் இன்றைக்கு ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டது. குறிப்பாக குடிநீர் பிரச்சனை, அதே போல் தொற்று நோய் பிரச்சனை. இந்த கேரளாவில் பல நோய்க்கு பயன்படுத்திட்டுருக்காங்க. அதுக்கு எல்லாமே மலாட்டாக இருக்கணும், விழிப்புணர்வு இருக்கணும், தடுப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக. அதே போல் பல்வேறு திட்டங்கள், இன்றைக்கு 50 ஆண்டு காலத்தில் இல்லாத வளர்ச்சி கோவை மாவட்டத்துக்கு பல்வேறு பணிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நிறைய இன்றைக்கு ஃபண்டு வாங்கி இன்றைக்கு நிதி ஒதுக்கப்பட்டு நிறைய பணிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது, நிறைய பணிகள் செய்ய வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு அதுக்கெல்லாம் வேகப்படுத்த சொல்லி இன்றைக்கு அனைத்து அதிகாரிகள், ஐஏஎஸ் டிபார்ட்மெண்ட் முதற்கொண்ட பிடபிள்யூடி, இன்றைக்கி அனைத்து துறை அதிகாரிகளும் வந்திருந்தாங்க. எல்லா பணிகளும் இப்பொழுது ஆய்வு செய்யப்பட்டது. அதே போல் குறிப்பாக குடிநீர் விநியோகம் இன்றைக்கு முறையாக இன்றைக்கு 100 வார்டுகளிலும் மற்றும் நகராட்சி பேரூராட்சிகளும் முறையாக சீர்படுத்த வேண்டும். இன்னும் எப்படி கூடுதலாக கொடுத்து நாட்களை குறைக்க வேண்டும் என்பதை பற்றியும் நம்முடைய 3ஆம் கூட்டு குடிநீர் திட்டம் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் கேட்டு நிதியை பெற்று அதுக்கும் நில எடுப்பு கொஞ்சம் பாக்கி இருக்குது, அதுவும் வேகமாக எடுத்து
திட்டத்தையும் வேகப்படுத்தி கொண்டு வந்தால் நம்முடைய கோவை மாவட்டத்துக்கு ஒரு 40-50 ஆண்டு காலத்துக்கு குடிநீர் பிரச்சனை இருக்காது. அந்த திட்டத்தையும் வேகப்படுத்த வேண்டும் என்று இன்றைக்கு பல்வேறு ஆய்வுப் பணிகள் நடைபெற்றது. இல்லை, சிங்கனூருக்கு தனியாக நம்ம செய்கிறோம். இப்போ இது வந்து 2.5 கிலோமீட்டருக்கு செய்கிறோம். அதே போல் அவனாசி ரோட்லேயும் நம்ம அதை பற்றி மேம்பாலம் அதுக்கும் வந்து முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்காங்க. அது 9.5 கிலோமீட்டரு, இது 2.5 கிலோமீட்டரு. எனவே நம்மளை பொறுத்தளவுக்கு மாண்புமிகு புரட்சித்துறை அம்மாவுடைய அரசு, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அம்மாவுடைய அரசு இன்றைக்கு கோவை மாவட்டத்துக்கூடிய எந்த சிக்னல்லையும் நிற்காமல் டிராஃபிக் இல்லாமல் எல்லா மக்கள் போக வேண்டும் என்பதுக்காக தான் இன்றைக்கி எல்லா மேம்பாலமுமே இன்றைக்கி. அதே போல் இன்றைக்கி நம்ம பெருநாய்க்கு மலை மேம்பாலம் இன்றைக்கி ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு. அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம அது இப்போ வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. அதே போல் கவுண்டம்பாளையம், நம்ம ஜிடி மில், அதே போல் ஜிஎன் மில், அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம சாய்பாபா காலனி, நம்ம ஆத்துப்பாலம் மேம்பாலம் கூட தாண்டி இறங்குறதுக்காக அந்த டிசைன் ரெடி ஆகிட்டுருக்கு. உக்கடத்துலேருந்து சுங்கம் போகிறதுக்கு அதுக்கு டிசைன் போட்டிருக்காங்க. அதே போல் காந்திபுரத்துலேயும் ஒரு 2 பக்கம் காந்திபுரம் மேம்பாலம் இறங்குறதுக்கு போகிற பக்கம் ஒரு இடத்துல இறங்குறது, அங்கே வர்ற பக்கம் ஏறதுக்கு 2 பக்கம் அதுக்கும் ரெடி ஆகிட்டுருக்கு. இல்லை, அதான் உங்களுக்கு வேகமாக வேலை நடந்துகிட்ருக்குல்ல, வேகமாக வேலை நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி தேர்தல் ஆணையம் துரிதமாக நடந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக அந்த வேலை முடிஞ்சது கண்டிப்பாக நடத்தப்படும். கூட்டணிகள் நல்லா தான் இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லையா. எந்த திட்டம் வந்தாலும் ஃபஸ்ட்டு கோயம்புத்தூருக்கு வரும். அது வந்து நல்ல விஷயம்தான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நானும் பேப்பரில் பார்த்தேன். அது நல்ல விஷயம்தான். அது வரும்போது நல்லா உங்களுக்கு வர்த்தகம் கூடும், பொதுமக்களுக்கும் நல்ல ஒரு சௌகரியமான சூழ்நிலை உருவாங்க. சார் இல்லை, அது முழுமையாக வந்து அதை பற்றி தெரிஞ்சுட்டு அதை பற்றி நான் பேசுகிறேன். சார் இல்லை, அதெல்லாம் பேசியிருக்கோம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அதை பற்றி தான் முழுமையாக நம்ம பேசியிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, அனைத்து தொற்று நோய்களுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா மழை ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தொற்று நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பு அனைத்துக்கும் நமக்கு வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு, உள்ளாட்சித்துறை எல்லாரும் 2 பேரும் ஜாயிண்டாக போட்டு மீட்டிங் போடணும். அதே போல் மாஸ் கிளினிக் 6 மணிக்கு போகணும், ஜாயிண்டாக போய் ஒர்க் பண்ணணும்னு சொல்லுங்கள். நன்றி. நடந்துட்டு மாவட்டத்தில் கோடைகால குடிநீர் விநியோகம் என்ற உதவியோடு பல்வேறு துறைகளில் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள், அதனுடைய முன்னேற்றம், பொது விநியோக திட்டம் தொடர்புடைய துறைகள் என்று அனைத்து துறை அலுவலரும் இங்கே வருவந்திருக்கிறார்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடைய அறிவுரைகளை மாவட்ட ஆட்சித்துறை உட்பட காவல்துறை அதிகாரிகள் குடிநீர் பிரச்சனை பற்றியும் தொற்றுநோய் தடுப்பு பற்றியும் அதே போல அனைத்து துறை நிறைய ஸ்கீம் வந்து நம்ம வந்து எல்லா பக்கமும் குடிநீர் விநியோகம், ஆனால் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நமக்கு வந்து தொய்கிறது. அதை சரி செய்வதற்கும்
அதே போல சாலைகள், பாலங்கள், ஸ்மார்ட் சிட்டி மற்றும் ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள், பல்வேறு திட்டங்கள்லாம் நம்ம நிறைய நம்முடைய எலக்ட்ரிக் கமிஷன்லாம் இப்பொழுது இந்த கூட்டத்துக்கு முக்கியமான ஒரு வார வெயிட் பண்ணுங்க அந்த டேபிள்ல இருக்கின்ற குடிநீர் கடுமையான வளர்ச்சி இப்ப வந்து ஒவ்வொரு துறையா